வணக்கம் கிங்ஸ் வியூவர்ஸ். நம்ம Zabbix சர்வர் சீரிஸில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, MySQL சர்வர் எப்படி மானிட்டர் பண்ணுறது, MySQL டேட்டாபேஸை எப்படி வந்து Zabbixல் மானிட்டர் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயிலான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் எப்படி மானிட்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்லியிருக்கேன். நம்ம ஆல்ரெடி வந்து MSSQL சர்வரை எப்படி மானிட்டர் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, உங்களுக்கு MSSQL கான்ஃபிகர் பண்ணணும்னா மேலே ஐ பட்டனில் லிங்க் தரேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது அஸ் யூஷுவல் வந்து Zabbixல் வந்து டிஃபால்ட்டாகவே டெம்ப்ளேட் வந்து MySQL மானிட்டரிங்கான டெம்ப்ளேட் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நம்ம எந்தவித டெம்ப்ளேட்டையும் நம்ம டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ண தேவையில்லை. Zabbix ப்ளஸ் MySQL அப்படிங்கிற நேமில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஈஸியான மெத்தட்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ இதில் வந்து ஏன் அப்படின்னா இதில் 3 மெத்தட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ தேர்ட் பார்ட்டி சொல்யூஷன்ஸும் நிறையா கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த 3 மெத்தட்ஸில் இப்போது டெம்ப்ளேட் DB MySQLல கொஞ்சம் நம்ம அதிகமான கான்ஃபிகரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் வந்து ODBC டிரைவர்லேயும் கொஞ்சம் வந்து அதிகமான கான்ஃபிகரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த MySQL by Agent 2 Zabbix Agent 2 வச்சு மானிட்டர் பண்ணுறதுல வந்து கொஞ்சம் சிம்பிளாகவே வந்து மானிட்டர் பண்ண முடியுது. ஸோ அதனால் அந்த மெத்தட் தான் நான் உங்களுக்கு இங்கே சொல்லியிருக்கேன். நம்ம ஆல்ரெடி MSSQLமே வந்து Zabbix Agent 2 வச்சு தான் பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட்டு கான்ஃபிகரேஷன் மட்டும்தான் மாறும். மற்றபடி Zabbix Agent 2 இன்ஸ்டால் பண்ணுறதுலாம் எப்படின்றத இந்த வீடியோலையும் பார்க்க போகிறோம். அண்டு Zabbix Agentனா என்ன, Zabbix Agent 2னா என்ன அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயிலான வீடியோவை நம்ம ஆல்ரெடி வந்து Zabbix Agent பற்றி நம்ம தனி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட லிங்க் வந்து மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணியும் நீங்கள் இன்னும் மோர் டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, Zabbix Agent 2 நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போதே அந்த MySQL மானிட்டர் பண்ணுறதுக்கான ப்ளகின்ஸ் எல்லாமே சேர்ந்து இன்ஸ்டால் ஆகிரும். ஸோ அதனால் வந்து இந்த Zabbix Agent 2 வழியாக பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ரொம்ப நிறைய கான்ஃபிகரேஷன் பண்ணாமல் ஜஸ்ட்டு சிம்பிளாகவே வந்து கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ நம்ம அப்படியே டேரெக்டாக ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போயிடுவோம். இப்போ என்கிட்ட இங்கே ஒரு Ubuntu சர்வர் ஒன்று இருக்குது. அதில் வந்து நான் வந்து MySQL இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். MySQL சர்வர் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அப்படியே வந்து Zabbix Agent இன்ஸ்டால் பண்ணி Zabbix Agent 2 இன்ஸ்டால் பண்ணி நம்ம வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். என்னோடய வெர்ஷன் வந்து 7.2 அதை சூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் Ubuntu அண்டு 22 அண்டு Agent 2 இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணோடனே நம்ம அப்படியே டேரெக்டாக வந்துட்டு நம்ம ரூட்டில் லாகின் பண்ணிவிட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு வந்து ரெப்பாசிட்டரிக்கான பேக்கேஜை டவுன்லோட் பண்ணணும். அண்டு வந்து அதை இன்ஸ்டால் பண்ணணும் dpkg யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் ஒரு sudo apt update, sudo தேவையில்லை இருந்தாலும் ஓகே. நம்ம ரெப்பாசிட்டரி வந்து ஆட் ஆயிடுச்சு. ஆட் ஆனதுனால தான் இங்கே சிங்க் ஆகுது. இப்போ ரெப்பாசிட்டரி அப்டேட் ஆன உடனே நம்ம Zabbix Agent 2 வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ உபுண்டுவில் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஈஸியான Zabbix Agent இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஈஸியான வழி இது தான். ஓகே, ஸோ இங்கே வந்து நான் வந்து Zabbix Agent இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அந்த ப்ளகின்லாம் எப்படி வந்து இதில் கான்ஃபிகர் ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆல்ரெடி டிஃபால்ட்டாக நம்ம Zabbix Agent 2 இன்ஸ்டால் பண்ணும்போதே MySQL ப்ளகின், MSSQL ப்ளகின் ஸோ எல்லாமே வந்து டிஃபால்ட்டாக இதில் வந்துடுது. அதுக்காக தான் நம்ம இந்த மெத்தடில் போகிறோம். ஓகே, இன்ஸ்டலேஷன் Zabbix Agent 2 இன்ஸ்டலேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போது நான் Zabbix Agent இருக்கிற பாத்துக்கு போயிடுறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா Zabbix Agent 2.dன்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது இல்லையா? ஸோ இதில் போய் பார்த்தீங்கன்னா இதில் plugins.dன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இப்போ இங்கே எல்எஸ் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளகின்ஸ்க்கான கான்ஃபிகரேஷன் எல்லாமே இங்கே வந்துடும். MySQL.conf அண்டு வந்து ரெடிஸு, ஸோ டாக்கர், ஸோ இது எல்லாமே வந்துடும். நீங்கள் விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அந்த MSSQLக்கான கான்ஃபிகரேஷன் வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம அப்படியே வந்து நான் இங்கே ஆல்ரெடி வந்து நம்ம ஆட்டோ ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். ஆட்டோ ரெஜிஸ்ட்ரேஷன்னா என்னென்னா, சிம்பிளாக சொல்லணுன்னா நம்ம ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகர் பண்ண உடனே உங்களோட Zabbix சர்வரில் அந்த ஹோஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி ஆயிரும். ஸோ இதுதான் வந்து Zabbix Agent ஆட்டோ ரெஜிஸ்ட்ரேஷன். அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலான வீடியோ எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான லிங்க்கும் நான் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை கான்ஃபிகர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து லார்ஜ் என்விரான்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும். இப்போவே நம்ம ஒரு 10 சர்வர் 15 சர்வர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டு கான்ஃபிகர் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களுக்கு வந்து அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிரும். ஸோ இப்போ என்னோடய ஐபி என்னன்றதை நான் நோட் பண்ணிக்கிறேன்.
ஓகே 192.168. ஸோ ஒரு நாள் ஒரு கன்ஃபார்ம் 193.42. ஓகே, இப்போது சர்வர் ஆக்டிவ்லையும் அதே ஐபியை அப்டேட் பண்ணணும். 193.42. ஓகே, இப்போது ஹோஸ்ட் நேமில் வந்து நம்ம VM1001 கொடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா நான் வந்து ஆட்டோ ரெஜிஸ்ட்ரேஷனில் விஎம்ன்ற நேம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் VM1001 கொடுத்துருக்கேன். அண்ட் வந்து ஹோஸ்ட் மெட்டாடேட்டா ஆட் பண்ணணும், அப்போனா தான் அந்த ஆட்டோ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து லினக்ஸ் சர்வர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதை கான்ஃபிகர் பண்ணியாச்சு. அண்ட் வந்து இப்போ நம்ம அப்படியே ஜாபிக்ஸ் ஏஜென்ட்டை ரீஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இந்த ஜாபிக்ஸ் ஏஜென்ட் நம்ம கான்ஃபிகர் பண்ணி முடித்த உடனே அங்கே வர்றதுக்கு கொஞ்சம் ஒரு 5 minutes டைம் ஆகும் கன்சோலில் வர்றதுக்கு. ஸோ அது வர வந்து நம்ம இதை கான்ஃபிகர் பண்ணலாம், MySQL கான்ஃபிகர் பண்ணலாம். இருந்தாலும் நான் ஒரு தடவை போய் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, வந்துருச்சு. VM1001 கான்ஃபிகர் ஆகி வந்துருச்சு இங்கே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா MySQL, அந்த MySQLக்கான ஒரு யூசரை க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த யூசர் மூலமாக தான் நம்ம வந்து ஜாபிக்ஸ்லேருந்து மானிட்டர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து MySQL லாகின் பண்ணிக்கோங்க. ஓகே, MySQL லாகின் பண்ணிட்டு ஒரு யூசர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து ஜாபிக்ஸ் ZBX_monitorன்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அண்டு வந்து இதுக்கு வந்து ஆக்சஸ் கொடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 கமெண்ட்டையும் நான் வந்து உங்களுக்கு 2 கொரியையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ரன் பண்ணிக்கோங்க. இப்போது வந்து இதை கொரி ரன் பண்ணியாச்சு. அண்டு வந்து ஃப்ளஷ் ப்ரிவிலேஜஸ் கொடுத்தாச்சு. ஓகே, சிம்பிள் தான். 3 கொரியை மட்டும் போட்டால் போதும், இது வந்து கான்ஃபிகர் ஆயிரும். இப்போ நம்ம இதுலேருந்து MySQLலேருந்து வெளியே வந்துடலாம். இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டேரெக்டாக என்ன பண்ண போகிறோம்னா ஜாபிக்ஸ் சர்வர் கன்சோல் போயிட்டு அங்கே ஆட் பண்ண போகிறோம். இந்த மெட்டாடேட்டாவை வந்து இங்கே க்ரியேட் பண்ணதை அங்கே போய் கான்ஃபிகர் பண்ண போகிறோம். இப்போ ஹோஸ்ட்டில் போயிட்டு ஜாபிக்ஸ் சர்வரில் ஹோஸ்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து இங்கே மேக்ரோஸ் இருக்கு இல்லையா, மேக்ரோஸ் போய்க்கோங்க. மேக்ரோஸ் போயிட்டு இந்த மேக்ரோஸ் எல்லாத்தையுமே நான் கீழே கொடுக்குறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி ஆட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து TCP லோக்கல் ஹோஸ்ட், இது வந்து அந்த லோக்கல் ஹோஸ்ட்டுன்னு ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த MySQL சர்வர் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக. இந்த விஎம்மை பொறுத்தவரை இந்த விஎம்குள்ளே தான் இருக்குன்றதுனால, அந்த விஎம்குள்ளே தான் அந்த MySQL ரன் ஆகிட்டுருக்கு. நீங்கள் ஐபியும் கொடுக்கலாம், பட் லோக்கல் ஹோஸ்ட்டில் தான் ரன் ஆகுது, அதனால் லோக்கல் ஹோஸ்ட்டே கொடுத்தாச்சு. ஸோ அண்டு வந்து MySQL நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த யூசருக்கான மேக்ரோ, ஸோ அதை கொடுக்கணும். இங்கே வந்து ZBX_monitor. அண்ட் வந்து அடுத்து வந்து அந்த MySQLக்கான பாஸ்வேர்ட். ஸோ பாஸ்வேர்டையும் நீங்கள் வந்து இங்கே அப்படியே நீங்கள் என்ன பாஸ்வேர்டு அங்கே கொடுத்தீங்களோ அதே பாஸ்வேர்டு அப்படியே கொடுத்துருங்க. அண்ட் வந்து இதை சீக்ரெட் டெக்ஸ்ட்டாக மாற்றிக்கலாம். ஸோ அடுத்து வந்து இங்கே ஹோஸ்ட்டில் போயிட்டு நம்ம டெம்ப்ளேட்டை ஆட் பண்ணணும். முக்கியமான விஷயமே அதுதான். ஸோ இங்கே வந்து டெம்ப்ளேட்டில் போயிட்டு கீழே நான் ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா MySQL by Zabbix Agent 2 அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த தான் கொடுக்க போகிறோம். ஸோ இதை கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு அப்படியே செலக்ட் கொடுத்துருங்க. ஸோ MySQL by Zabbix Agent 2 அந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே அப்டேட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐட்டம்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆனது தெரியும். இப்போ நான் வந்து இந்த கான்ஃபிகரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஐட்டம்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா MySQL by Zabbix Agent 2ல் வெர்ஷன் ஒன்று இருக்கும். இந்த வெர்ஷன் என்ன பண்ணுன்னா, இந்த வெர்ஷனோட இதோட வேலை என்னென்னா இந்த MySQL வெர்ஷன் நம்ம என்ன இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அதை இங்கே காட்டும். ஸோ அதனால் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கீழே வந்து டெஸ்ட்டுன்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இது என்ன சொல்லுதுன்னா ஐட்டம் கண்டென்ட்ஸ் யூசர் மேக்ரோஸ் வித் சீக்ரெட் வேல்யூ. ஓகே, வேல்யூஸ் ஆஃப் சீக்ரெட் வேல்யூ ஷுட் பி என்டர்டு மேனுவலி. ஓகே, ஸோ நம்ம அங்கே வந்து சீக்ரெட் வேல்யூவில் கொடுத்தனால இது வந்து இங்கே எடுத்துக்கல. நம்ம அப்படியே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இங்கே மேனுவலாகவே கொடுத்துடலாம். ஸோ மேனுவலாக கொடுத்துட்டு கெட் வேல்யூ அண்ட் டெஸ்ட் கொடுத்தோன்னா cannot fetch data ஸோ
சாரி, இங்கே வந்து நம்ம செமிகோலன் கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து கான்ஃபிகர் ஆகிடுச்சு. நம்ம இப்போ மேக்ரோவில் போய் அந்த செமிகோலனை மட்டும் அப்டேட் பண்ணிடணும். ஸோ மேக்ரோஸ் இது செமிகோலனில் கோலன். ஓகே, அப்டேட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம அப்படியே போய் மேலே மானிட்டரிங்கில் லேட்டஸ்ட் டேட்டாக்கு போனோன்னா இங்கே நம்ம ஹோஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஹோஸ்ட் குரூப் லினக்ஸ் சர்வர்ஸில் தான் நம்ம ஆட் ஆகிருக்கோம். அண்ட் வந்து VM1001. ஸோ செலக்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ லேட்டஸ்ட் டேட்டா வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா மானிட்டரிங்கில் ஹோஸ்ட்டில் போயிட்டு VM1001 போயிட்டு கிராப்ஸ் ஓப்பன் பண்ணிக்குவோம். ஸோ இந்த கிராப்ஸில் பார்த்தா நமக்கு நம்மளோட MySQL என்னென்ன டீட்டெயில் இருந்துச்சோ அது எல்லாமே இங்கே வரும். ஸோ இந்த இதெல்லாம் MySQL தான் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஜாபிக்ஸ்லேயே வந்து நீங்கள் இந்த இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த கிராஃப்ஸ் இதெல்லாம் பார்த்தா நமக்கு வந்து அவ்வளோ டீட்டெயில்டாக இருக்காது. இதை வந்து நீங்கள் வந்து கிரஃபானாவில் கான்ஃபிகர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அந்த கிராஃப் யூஏ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அலர்ட்ஸ் எல்லாமே வந்து டிஃபால்ட்டாக வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ஏதாவது இப்போ MySQL சர்வர் வந்து டவுன் ஆச்சு அப்படின்னா இல்லை வந்து அதில் கொரிஸ் அதிகமாக போடுறாங்க அப்படின்னா அந்த எல்லா டீட்டெயிலும் வரும். இப்போ நான் அந்த ட்ரிகர்ஸ்லாம் இங்கே இருக்கும்ல அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ ட்ரிகர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே மேலே போயிட்டு நேமில் வந்து MySQLனு சர்ச் பண்ணிவிட்டு அண்ட் வந்து ஸ்டேட்டஸ் வந்து என்ன பில்டுன்னு வச்சுட்டு நம்ம அப்ளை கொடுத்தோன்னா அந்த MySQL சம்மந்தமான டேட்டா மட்டும் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கே ஒரு அலர்ட் வந்திருக்கு ப்ராப்ளம். ஸோ MySQL பஃபர் பூல் யூட்டிலைசேஷன் இஸ் டூ லோ அப்படின்னு இருக்குது. ஸோ அண்ட் வந்து நமக்கு ஃபெயிலியர் டு ஃபெச் இன்ஃபோ டேட்டா எதுவும் ஒர்க் ஆகலைன்னா வரும். ஸோ வந்து சர்வீஸ் டவுன் ஆகிட்டா வரும். அண்ட் வந்து நம்பர் ஆஃப் இன்டர்னல் டெம்பரரி டேபிள்ஸ் ஏதாவது க்ரியேட் ஆனால் வரும். ஸோ அண்டு வந்து கனெக்ஷன் எதாவது ரெஃப்யூஸ்ட் ஆனால் வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்லோ கொரிஸ். இப்போ வந்து ஒரு கொரி வந்து ஸ்லோவாக ரன் ஆகுது, ரொம்ப டிலே எடுக்குது அப்படின்னா வரும். ஸோ ரீஸ்டார்ட் பண்ண வரும். ஸோ இந்த மாதிரி வந்து வெர்ஷன் சேஞ்ச் ஆனால் இந்த மாதிரி நிறைய டீட்டெயில் வந்து நமக்கு போக போக வந்து டிஸ்கவரி ரூலும் வந்து ரன் ஆகும். ஸோ அந்த டிஸ்கவரி ரூலாம் ரன் ஆக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டேட்டா வந்து கிடைக்கும். ஸோ அதில் எத்தனை டிபிஸ் இருக்குது அந்த டேட்டாவும் வந்துடும். ஸோ இதில் வந்து நம்மளால் வந்து ரொம்ப அதிகமான ஜாபிக் சர்வர் வழியாக வியூ பண்ணி நம்ம என்னென்ன டேட்டா வருது அப்படின்னு பார்க்க முடியாது. பட் அதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா நம்ம வந்து இந்த டேட்டா எல்லாத்தையுமே கிரஃபானாவில் டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணி அங்கே ரூட் பண்ணி நம்ம அங்கே டேட்டா எல்லாத்தையும் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு வியூ கிடைக்கும், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து நம்ம டிஸ்கார்ட் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இதில் ஏதாவது ஒரு இந்த ரிலேட்டட் இதுலேயே உங்களுக்கு இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து போஸ்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் தேவை, வேறு ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருக்குது உங்கள் டெக்னிக்கலாக அப்படின்னா வந்து நீங்கள் அங்கே வந்து போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ அப்லோட்ஸ் பண்ணதில் மட்டும் உங்களுக்கு இஷ்யூ இருக்குது அப்படின்னு மட்டும் கிடையாது. உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு ரிலேட்டடான டெக்னாலஜியில் உங்களுக்கு வந்து இஷ்யூஸ் இருந்தாலும் நீங்கள் அங்கே வந்து போஸ்ட் பண்ணுங்கள். அங்கே அந்த கம்யூனிட்டி மெம்பர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச சொல்யூஷன்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக வந்து உங்கள் இஷ்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அண்ட் வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.